ஹாய்ங்க, குட் மார்னிங். தினமுமே லாங் வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். ஆனால் தினமும் லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும், இன்னொரு சைடு நான் வீட்டுக்கிட்ட இங்கே வாய்ஸ் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். இங்கே பக்கத்தெல்லாம் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கோமா, நம்ம வாய்ஸ் கொடுக்கறதுக்காகவே நான் ஒரு 11 மணி 11:30 மணி 12 கூட ஆகிடும் அந்த வாய்ஸ் கொடுக்கறதுக்கு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இன்றைக்கி எடுக்கிற விலாக நாளைக்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன். அடுத்த நாள் எடுக்கிறது அதுக்கு அடுத்த நாள். அப்படியே என்கிட்ட ஸ்டாக் வீடியோலாம் எதுவுமே வச்சுருக்கவே மாட்டேன். உடனே போடுறதுனால எனக்கு வாய்ஸ் கொடுக்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, அதனால் வாரத்தில் ஒரு 2 நாள் நம்ம ரொம்ப நல்லா குவாலிட்டியாக விலாக் எடுத்துகிட்டு 2 நாள் கரெக்டாக கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் லாங் வீடியோ புதன்கிழமையும் சனிக்கிழமையும் 11 வந்துடும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த விலாக் போடுறதுக்கு எனக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு மட்டும்தான் ஷாப்பிங் பண்ணலாம், விமன்ஸ் டே அன்றைக்கி எடுத்த விலாகு. சரி, எனக்கு ஷாப்பிங் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். ஆனால் அங்கே நம்மளோட மைண்டு வீட்டுக்கு தேவையான பொருளை தான் தேட தோணுது. சரி, என்னென்ன தேவையோ வீட்டுக்கு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு ரோஷனுக்கும் மித்திக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டேன். எனக்குமே குட்டி குட்டியாக ஒரு சில பொருளெல்லாம் தான் வாங்கினேன். ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்கலை. ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினாலுமே கொஞ்சம் நல்லா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போனேன். நான் சொல்லிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா, இங்கே சவுண்டு கேட்கணும், அடுத்த சவுண்டு இங்கே ஏதோ விற்றுட்டு போகிறாங்க, அந்த சவுண்டு தான் கேட்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பகலில் வாய்ஸ் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, விலாக் கண்டினியூ பண்ணுவோம். என்னென்ன தேவையோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ரோஷன் மித்தி எனக்கு இது வேணும் அது வேணும், என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சும்மா வீட்டுக்கு தேவையான தண்டை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையுமே எடுத்து கொடுத்தேன். கொஞ்சம் எடுத்து அப்போவே சாப்பிட்ற மாதிரி பொருளெல்லாம் இருந்தது. சரி, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். சரி, நைட் ஆகிடுச்சா, இருந்தாலும் பரவாயில்ல, நைட் டைமில் கூட ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். சரி, வாங்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுருந்தோம். ஹஸ்பண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும், அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மித்தி ரோஷனும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்தந்த பொருள் அங்கங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறதுலாம் நான் கொஞ்சம் சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. எதுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அப்போ தான் ஐஸ்கிரீம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலை எப்பவுமே வேலை பார்ப்பாங்க, அன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்தாங்க. இல்லைனா அம்மா ஐஸ்கிரீம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு வீடியோ எடுக்கிற வரைக்குமே வெயிட் பண்ணாங்க. எடுத்துலாம் சாப்பிடல, எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் சமைக்கிறது ரொம்ப டைம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். எனக்கு விமன்ஸ் டே ஸ்பெஷல் எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த சாக்லேட்டாச்சும் நமக்கு பிடிக்கிற மாதிரி ஒன்று வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கினேன். ஆனால் ரோஷனுக்கும் மித்திக்கும் இது எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, 3 பேருமே சேர்ந்து சாப்பிடுவோம், இன்றைக்கி ஒரு நாள் இருங்க, அடுத்த நாள் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுட்டேன். நான் கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வர்றதுக்குள்ளே ரோஷன் அதுக்குள்ளே போயிட்டு அவனுக்கு மீனுக்கு தேவையான அந்த பார்ட்டிஷன் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தான். அவன் சின்ன பாட்டில், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் டப்பா, கண்ணாடி பாட்டில் இதெல்லாம் இந்த ஜன்னல் மேலே வச்சுட்டு குட்டி குட்டி மீனாக வச்சுட்டு இருப்பான். அது நிறைய இருக்கிறதுனால போயிட்டு அங்கே ஏதோ ஒரு ஸ்டோர் ரூமில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அது எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரில, அவன் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தான். சரி, அதை என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தம்மா, இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவன் கேட்டுகிட்டே இருப்பான், இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. அதை நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கவே மாட்டேன். ஆனால் அது நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவன் எதிர்பார்ப்பான். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இது இந்த மீன், இது அதுன்ற மாதிரி அவன் ஒன்றா பிரித்து சொல்லிதான் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். அந்த ஜன்னல்லாம் க்ளீன் பண்ணி அது கொஞ்சம் நல்லா நீட்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தான். ஏன்னா நம்ம ஏதாச்சும் எடுக்கும் போது கைப்பட்டு கீழே விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி. ஃபிஷ் டேங்கே இருக்குது, இருந்தாலும் அவனுக்கு அது தனியாக வச்சுட்டு இருந்தான். அப்புறமா ஐஸ்கிரீம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸுமே சாப்பிட்டுட்டோம். அவள் இன்றைக்கி உப்புமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளுக்கு அந்த அவல் உப்புமா செய்கிறதுக்கு டைம் எடுத்துக்கல. எல்லாமே கட் பண்ணி வச்சா சீக்கிரமாக முடிஞ்சிடுது. எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அந்த அவல் சிகப்பு அவல் ஒரு கப் எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணி சாப்பாடு வடிக்கட்டும் பார்த்திங்களா, அதில் வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சுத்தமாக ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்தாச்சு. பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது வரைக்கும் தான். இது கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மஞ்சள் பொடி போடும்போது அந்த கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இதே நேச்சுரலான ஒரு கலரில் இருந்ததுன்னா 2 பேரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மஞ்சள் பொடி போட்டுட்டேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டேன். சாப்பிட மாட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன். என்னால் இதுக்கப்புறம் அம்மாவில் போயிட்டு சமைக்கலாம் முடியாது, இதையே செஞ்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பழகுனா சரியாயிடுவாங்க. எப்போவுமே சரி, வீட்டில் ஏதாச்சும் ஒரு புதுசாக சமைக்கிறேன்னா
ஃபஸ்ட்டு அடம் பிடிப்பாங்க, எனக்கு இது வேணாம் பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் செஞ்சுட்டேன், இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். அப்புறம் போக போக பழகிடும். ஏன்னா நல்ல விஷயம் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருவேன். அவங்களுமே பழகிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால வந்து அவங்களுமே சாப்பிட்டாங்க. நல்லா தான் இருந்தது. என்ன ஒன்று, நம்மளால் வந்து இது அதிகமாகலாம் சாப்பிடவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் சாப்பிட முடியுது. நம்மளே நினச்சாலும் வந்து ஒரு கை நிறைய அள்ளி வாய்க்குள்ளே வச்சு சாப்பிடலாம் முடியல. அது ஏன்னு தெரியல. அந்த அவல்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. பிளேட்டில் வந்து கொஞ்சமாக தான் இருந்தது. அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. எனக்கு தான் அப்படின்னா, நான் நார்மலாக சீக்கிரமாக சாப்பிட்ருவேன். என் ஹஸ்பண்ட் அதை விட ஸ்லோ. அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து அடுத்த நாள் வந்து வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு போகலாம், திருவேற்காடு கோவிலுக்கு போகலாம். எப்போவுமே வந்து கல்யாண நாளுக்கு வந்து வருஷம் வருஷம் திருவேற்காடு போயிட்டு வருவோம். இந்த வருஷம் போக முடியல. சரி, அவங்களுக்குமே வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்றைக்கி வந்து நம்ம போயிட்டு வந்துடலாம், லீவு தானே. அப்படியே எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. ட்ரெஸ் வந்து அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. காலையில் வந்து இடியாப்பம் வாங்கிட்டு தேங்காய் பால் வீட்டிலே வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. சிம்பிளாக முடிஞ்சது. இப்போ அந்த வெயில் டைம் வந்ததுலேருந்து வந்து வீட்டில் அதிகமாக வந்து இடியாப்பம் தான் வாங்குற மாதிரி இருக்குது. நமக்குமே கொஞ்சம் வேலை மிச்சமாக இருக்குது. இடியாப்பம்லாம் வந்து வீட்டிலலாம் நம்மளுக்கு புழிய தெரியாது. சரி, அவங்க வெளியில் வந்து விற்றுட்டு வர்றது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதனால் எதுக்கு நம்ம காசு கொடுத்தே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி, நம்மள முடியாத நேரம் சமைக்கல அப்படின்னா வந்து சிம்பிளாக வாங்கிட்டு ஏதாச்சும் ஒரு தக்காளி தொக்கு இல்லைன்னா வந்து தேங்காய் பால் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருவோம். சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்குமே வந்து கிளம்பிட்டோம். ஒரே ஒரு மாலை மட்டும் வாங்கணும். வருஷத்தில் ஒரு டைம் போகிற மாதிரி இருக்குமா, ஒரு அர்ச்சனை ஒரு மாலை வாங்கிட்டு கிளம்பிடுவோம். கோவில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க போல். அதனால் வந்து நம்ம உள்ளெல்லாம் போயிட்டு பார்க்க முடியல. அம்மன் பார்க்குற மாதிரி ஒரு 2 சாமி மட்டும் தான் வச்சுருக்காங்க. 2 சிலை மட்டும் தான் இருக்குது. மற்றது எதுவுமே வந்து இல்லை. எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க போல். அங்கேயுமே வந்து கல்யாணம்லாம் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து நாங்கள் போகிற அன்றைக்கி வந்து முகூர்த்த நாள். ஒரு சில கல்யாணம்லாம் பார்த்தோம். ரொம்ப சாமி கிட்ட வந்து கூப்பிட்டு போனாங்க. பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக வந்து சாமி கும்பிட்டோம். அவ்வளோ திருப்தியாக இருந்தது. சரி, ஓகே. ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா வந்து எப்படி நீங்கள் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுவீங்க, இல்லை வீடு க்ளீன் பண்ணிங்கன்னா எப்படி வந்து ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க திடீர்னு எதுக்கு எனக்கு அந்த மாதிரி கேட்டாங்கன்னு தெரியல. நான் அதை பற்றி எதனா சொன்னோன்னா என்னன்னு எனக்குமே தெரியல. சரி, இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். எனக்கு வந்து அந்த ஷார்ட்ஸ்லேயோ இல்லை மெசேஜ்லேயோ என்னால் வந்து சொல்ல முடியல. அதனால தான் வந்து சரி வீடியோலையாச்சும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க வந்து திரும்ப வந்து மெசேஜ் சொன்னாங்க, ப்ளீஸ் எப்படியாச்சும் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 6-7 மாதம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி பழைய வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டிலேருந்து வரும்போது வந்து நாங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பேக் வந்து போட்டுட்டோம். அந்த ஃப்ளிப்கார்ட்டில் பேக் போட்டுட்டு அது அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியெல்லாம் இல்லை. எங்களுக்கு வந்து எங்கள் வீடு கிட்டவே தான் மாற்றுறது. எங்கள் ஆஃபீஸு கிட்ட தான், ஸ்கூல் எல்லாமே எங்களுக்கு கிட்ட தான். ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்து போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கொஞ்சம் கிட்ட பார்த்துப்போம். ஏன்னா வந்து பசங்களை பார்த்துக்கணும், எங்களை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே எங்கள் ஏரியாக்குள்ளவே எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக தான் இருந்தது. நல்லா இருக்கிற மாதிரி தான் அதில் காமிச்சாங்க. ஆனால் அது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தது. கிட்ட இருக்கிறதுனால நாங்கள் வந்து ரொம்ப இதெல்லாம் தெரியல. சரி, பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் நேரம் தானே அப்படி சொல்லிட்டு அதில் பேக் பண்ணி அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி ஜிப் போட்டு ஒரு 4 பேக் வந்தது. அது அப்படி தான் வந்து நம்ம வண்டியில் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படி தான் வந்து பேக் பண்ணுவோம். பாத்திரமே வந்து எனக்கு அந்த பேக் கொஞ்சம் யூஸாக தான் ஆச்சு. அதிலே வந்து பாத்திரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வீடு கிட்டன்றதுனால எடுத்துகிட்டு வந்து வச்சோம். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணால் வந்து இப்படி தான் வந்து மாற்றிப்போம். அது கொஞ்சம் யூஸாக தான் இருந்தது. ரொம்ப குவாலிட்டி கம்மி, ரொம்ப வந்து நல்ல ஒரு குவாலிட்டி அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் சரி, ஓகே, அவங்க அந்த சிஸ்டர் கேட்டதுனால வந்து நான் இதை வந்து இடையில வந்து சொன்னேன். கோவிலுக்கு போயிட்டு வரும்போது வந்து மட்டன் குழம்பு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வர சொன்னது ஒரு 1/4 கிலோ தான். என் ஹஸ்பண்டுக்கு வந்து மட்டன் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 1/2 கேஜி மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, அது குழம்பு வந்து வச்சுட்டோம். தண்ணி குழம்பு வைக்கிற மாதிரி தான் வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் பிளானிங்கே இல்லை. சரி, அந்த மட்டன் எல்லாத்தையும் எடுத்து தனியாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். தண்ணி குழம்பு மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் திக்காக தான் இருந்தது. நம்ம நார்மலாக வந்து மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரியே தான் வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் மட்டன் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு மதியம் லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணிவிட்டேன். தக்காளி, சோம்பு, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக வந்து தேங்காய், இது எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சி ஊற்றிட்டேன். அது கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா திரும்ப வந்து நம்மளால் சமைக்க முடியாது. எல்லாத்தையும் வதக்கிட்டு சமைக்கிற அளவுக்குலாம் நேரம் இல்லை, ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டோம். எப்பயாச்சும் முடியாத நேரத்தில் வந்து குக்கரில் செஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டில் குக்கர் கிடையாது. குக்கர் சுத்தமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு இடத்துல வாங்கி தான் நாங்கள் சமைச்சோம். மண் சட்டியில் தான் வந்து அதிகமாக சமைப்போம். அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி, அவசர டைம்
டைமில் குக்கர் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால குக்கரில் தான் செஞ்சிருந்தோம். சரி ஓகே, விலாக் பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா விலாக் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அடுத்த விலாக் வந்து சனிக்கிழமை வந்து லாங் வீடியோ போடுறேன். சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம். அடுத்த வாரம் பார்ப்போம்.